செல்லூர்ராஜ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மதுரையில் நான் அழகிரியவே எதிர்த்து அரசியல் பண்ணுவேன் அப்படின்லாம் வந்து தன்னை ஒரு கெத்தா காமிச்சுக்கிறாரு இல்லையா? அது வந்து மக்கள் சேவையிலையோ அல்லது அவருடைய அரசியல் சார்ந்த தொகுதி சார்ந்த அரசியலையோ பிரதிபலிக்கலையா? அப்படிலாம் ஃபீல் பண்ண முடியாது. திமுகவை பொறுத்தளவு என்னன்னா, எங்கள் தொகுதியில் வந்து எல்லாருமே குறுநில மன்னர்கள். இப்போ மாநகராட்சி வார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 23 வார்டு இருக்குன்னா இதுக்குள்ளே ஒரு 5 குறுநில மன்னர்கள் இருக்காங்க. ஒரு 3 வார்டு வரும். அடுத்த வார்டுக்கு இன்னொரு குறுநில மன்னர் வந்துருவாரு. அடுத்த வார்டுக்கு இன்னொரு குறுநில மன்னர். பேரூராட்சிக்குள்ள ஒரு குறுநில மாவட்ட செயலர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க வார்டு அளவுக்கு இங்க வார்டு அளவுல தான் இருக்காங்க. இப்போ மதுரை வந்து ஒரு விதத்துல பாஜகவும் இப்போ கொஞ்சம் கையில் எடுத்திருக்கு, உள்ள வர முயற்சி பண்றாங்க, முருகனையும் கையில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த பாஜகவுடைய அரசியல் அதை எப்படி எதிர்கொள்றீங்க? எப்படி வந்து விஜய் நமக்கு ஒரு நோ மேட்டர் என்னைய கேட்டா. அவர் பனையூரை தாண்டி வெளியே வந்து நோ மேட்டர் தான். சரி, இது வந்து ஒரு ஊதி பெரிய பலூன் மாதிரி காட்டுறாங்க. ஒரு நாள்ல வெடிச்சிடும். விஜய் வந்து நான் வெங்காயத்தோட தான் ஒப்பிடுவேன். உருக்கி கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லை. வெங்காயம் மட்டும் இருக்குல்ல? வெங்காயம் மட்டும் மிச்சம். சரி, தோலும் தொழியும் தானே இருக்கும். தமிழ் அரசு வலைஞர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை தொடர்ச்சியாக நேர்காணல் கண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இந்த நேர்காணலில் நம்மிடையே இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மதுரை மேற்கு தொகுதியுடைய வேட்பாளர் வழக்கறிஞர் திரு விக்னேஷ்குமார் அவர்கள். அவர்கிட்ட கேட்க நிறைய இருக்கு, தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வச்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். மதுரை மேற்கு தொகுதி முதல்ல எப்படி இருக்கு தொகுதி? நீங்க என்ன அப்சர்வ் பண்ணிருக்கீங்க? தொகுதி வந்து என்ன மாதிரி இருக்கு சார்? மதுரை மேற்கு தொகுதியை பொறுத்தளவு வந்து இது மேற்கு தொகுதிக்குள்ள வந்து மாநகராட்சி பகுதிகளும் வரும், ஒரு பேரூராட்சி பகுதிகளும் வரும், ஊராட்சி பகுதிகளும் வரும். மாநகராட்சி பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 23 வார்டு வரும். மாநகராட்சி 23 வார்டு. மதுரையில் மொத்தம் 100 வார்டு இருக்குது. அதில் 23 வார்டுகள் உங்கள் தொகுதிக்குள்ளே இருக்குது. இது போக ஒரு பேரூராட்சி இருக்குது, பறவை பேரூராட்சி ஒரு பேரூராட்சி இருக்குது. இது போக 7 ஊராட்சி கிராம ஊராட்சிகள் இருக்குது. இதுதான் மதுரை மேற்கு தொகுதியோட இந்த பகுதிகளை முத்தடக்கியதான் மதுரை மேற்கு தொகுதியாக இருக்குது. சரி, இந்த தொகுதி வந்து ஆரம்பத்துல இருந்து பார்க்குறப்ப விவசாயம் சார்ந்த நிலங்களாக இருந்துச்சு. அந்த நாளடைவில் நகர விரிவாக்கத்தில் வந்து அதிகமான குடியிருப்பு பகுதிகளில் வந்து விவசாயம்ன்றது வந்து அழிஞ்சு போகிற ஒரு பகுதியாகி இன்னும் கொஞ்சம் மேற்கு தொகுதி பகுதிகளில் விவசாயம் செய்யக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான பகுதிகள் தான் இருக்குது. மற்ற எல்லாமே நகரத்துறை ஒன்றிணைஞ்சு நகரமயமாகறதுக்குள்ள மேற்கு தொகுதி வந்துருச்சு. இதை போக எங்கள் தொகுதிக்குள்ள என்ன சிறப்புனா, மதுரை உள்ள வைகை நதி உள்ள வந்து வெளியேறதுல என் தொகுதி முழுக்க வைகை நதி வந்து அந்த ஆற்று கரை ஓரம் தான் எங்க தொகுதியே மொத்தமாவே அமைஞ்சிருக்கும். என் தொகுதிக்குள்ள தான் இருக்கு. தோரிமான்ற ஏரியாக்குள்ள இருந்து வந்து மொத்தமா நகருக்குள்ள வரும். அப்படி இருக்கிற பகுதி. இதனால வந்து வைகை நதி, நீர், விவசாயம் இப்படி நல்ல இயற்கையோட ஒன்றியிருந்த தொகுதி வந்து இந்த நகரமயமாக்கல் அரசின் நிர்வாகத்தினற்றதால வந்து குப்பை காடா மாறிடுச்சு. என் தொகுதியை பார்த்தீங்கன்னாவே குப்பை மேலாண்மை, கழிவு மேலாண்மை சுத்தமாவே கிடையாது. இந்த மதுரை தூய்மையற்ற நகரம்னு சொன்னாங்க. ஆமா, அது என் தொகுதியை பார்த்து தான் சொல்லியிருப்பாங்கன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவ்வளவு இருக்கும். காலையில அந்த 8 மணிக்குள்ள குப்பையை அள்ள முடியல. சாலையை கடக்கிற ஒவ்வொரு நபருமே குப்பையை பார்த்துட்டு வச்சுட்டு தான் போக முடியும். அதுக்கான வாய்ப்பு இல்லாம சூழ்நிலை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க இந்த அரசு தொடர்ச்சியா. இப்படி ஒரு இருக்கு. இதுதான் மேற்கு தொகுதியோட கள நிலவரமா இருக்கு. இந்த தளத்துல வந்து முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க, ஆரம்பத்துல இருந்து வந்தவங்க. மதுரை மேற்கு தொகுதி வந்து ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஆமா, அதனால அந்த தொகுதியில வந்து கடந்த நாட்கள்ல திமுக, அதிமுக, கம்யூனிஸ்டுகள் கூட இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் எப்படி வந்து அந்த தொகுதியை வந்து பராமரிச்சிருக்காங்க, எப்படி வச்சிருக்காங்க? தொகுதி அவங்களுடைய ஆளுகையின் கீழே எப்படி இருக்கு? இந்த தொகுதி கடந்து 15 வருடங்களா அதிமுகவின் கோட்டைன்னு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 3 டைம் ஜெயிச்சிருக்காங்க. 3 டைம்ஸ் வச்சிருக்காங்க. செல்லூர் ராஜு அவர் தான் எம்எல்ஏ. ஹேட்ரிக் அடிச்சது அவர் தான். ஹேட்ரிக் அடிச்சது அவர் தான். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2011ல இருந்தவரப்ப நல்லா இருந்துச்சு. சொல்ல போனா கொஞ்சம் அம்மா அவங்க ஆட்சி காலத்துல இருந்த வரைக்குமே ஓரளவு மக்கள் செல்வாக்கோடவும் இருந்தாரு. பிளஸ் வந்து அவர் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க்கராகவும் இருந்தாரு அந்த டைம்ல. இந்த 2016க்கு அப்புறம் அம்மா டெத்துக்கு அப்புறம் அவர் திரும்ப இருக்கிறது வந்து கொஞ்சம் கரப்ஷன்ஸ் ஃபீல் பண்றோம். ஜென்ரலாகவே கரப்ஷன்ஸ் அந்த இது நம்ம கடைசி பீரியடு இதுக்கப்புறம் சம்பாரிச்சுக்கணும் அப்படின்ற அந்த டேர்னிங் பாயிண்டா இருக்கு. அந்த மக்கள் செல்வர் டு கமர்ஷியலா மாறுற பீரியட் தான். சரிங்க. அப்படி வந்துட்டு அவர் தொகுதியவே விட்டுட்டாரு. தொகுதியை விட்டுட்டு எவ்வளவு சம்பாதிக்க முடியும், வைக்க முடியும், அதுக்குள்ள கான்சன்ட்ரேஷன் அதிகமா பண்றதுனால வந்து குறைஞ்சிருச்சு. இந்த இதெல்லாம் கிரேஸ்லாம் ரொம்ப கிரேஸா தான் ஜெயிச்சார். அது திமுகவே ஜெயிக்க வச்ச மாதிரி தான் இந்த தடவைலாம். ஆனா செல்லூர்ராஜ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மதுரையில் நான் அழகிரியவே எதிர்த்து அரசியல் பண்ணுவேன்.
அப்படின்லாம் வந்து தன்னை ஒரு கெத்தா காமிச்சுக்கிறாரு இல்லையா? அது வந்து மக்கள் சேவையிலயோ அல்லது அவருடைய அரசியல் சார்ந்த தொகுதி சார்ந்த அரசியலையோ பிரதிபலிக்கலையா? அப்படிலாம் ஃபீல் பண்ண முடியாது. ம். அந்த காலகட்டம்ன்றது வந்து திமுக வந்து கோல் வச்சு இருந்துச்சு. மக்கள் வெறுத்தாங்க. ம். தென் மாவட்டத்தில அதிமுக அதிக இடங்கள வெல்றதுக்கு காரணமாவே அழகிரியார் தான் இருந்தாரு. ம். அழகிரியோட ரவுடிசம் அரசியலை ஓகே. வெறுத்து தானே எல்லா பேரும் வாக்கு செலுத்துனாங்க. புரியுது. அப்ப இந்த இடத்துல யார் நின்றாலும் வாக்கு செலுத்தியிருப்பாங்க. இவர் மட்டுமா ஜெயிச்சார் அந்த தளத்துல? எல்லாரும் ம். தானே ஜெயிச்சாங்க. சரி. அது அந்த மக்கள் இந்த அரசியல வெறுத்தாங்க. அந்த வெறுத்ததுக்கு எதிர்ப்பலையா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த வெற்றிய எ அது பொதுவான வெற்றியா தான் பார்க்க முடியும். இவருக்கான வெற்றியா பார்க்க முடியாது. இப்போ செல்லூர்ராஜ் அவர்கள் வந்து மீண்டும் ம். இந்த தொகுதி தான் நிக்க ம். போறாருன்ற மாரி தான் நெனைக்கிறோம். ம். ஒருவேள அவர் நின்னால், அவரோட இப்ப திமுக சைட்ல இருந்துமே ஒரு வலுவான ம். கேண்டிடேட் தான் போடுவாங்க. ம். 2 பேரையும் தாண்டி நம்மளால எப்படி ஜெயிக்க முடியும்? அது ஒரு பெரிய டஃப்பான ஃபைட் இல்லையா? செல்லூர் ராஜு அவர் வந்து இந்த முறை நிக்கிறது வந்து அவர் ஏன் நிக்கணும்ன்றத அவரே ஒரு தடவ கேட்டுக்கணும். 3 தடவ 3 ஜெயிச்சவரு. தடவ 3 தடவையும் அவரோட நோட்டீஸ்ல ம். அவர் அது ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, ம். எங்க தொகுதிக்குள்ள ஒரு விளையாட்டு மைதானம் கிடையாது. ம். அரசு கலைக்கல்லூரி கிடையாது. இத சட்டசபையில வந்து அவர் கேட்கிறாரு. அரசு கலைக்கல்லூரி வேணும். அப்ப பொன்முடி இருந்தார். உயர்கல்வித்துறை அமைச்சரா ஆமா. இருந்தாரு. அப்ப வந்து அவர் சொல்றாரு, "நீங்க 10 வருஷமா சிட்டிங் அமைச்சர் தானே. ஆமா. உங்க பீரியட்ல நீங்க செய்யாம இப்ப வந்து ஏன் கேட்கிறீங்க?" அப்படின்னு ம். கேட்கிறாரு. அது அந்த அந்த கான்வர்சேஷன பார்க்கிறப்ப தொகுதி மக்களா, இவங்களுக்காக ஓட்டு போட்ட மக்கள், பொதுவான மக்கள் பேசிக்கிறது என்னன்னா, காலேஜ் கட்டினா படிச்சுருவாங்க. அது அது ஒரு மாரி நியூசன்ஸா இருந்துச்சு. அந்த ம். டாபிக்கே. ம். நீங்க காலேஜ் படிக்கிறதுக்கு தானே காலேஜ். ஆமா. 25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்கிறது ம். கலைக்கல்லூரியே கிடையாது. ம். இல்ல இப்ப நம்ம ஊர்ல இருந்து வெளியூருக்கு போய் படிக்கிற பசங்கலாம் இருக்காங்க இல்லையா? வெளியூர் போய் படிக்கிறாங்க. எதுக்கு மைக்ரேஷன் ஆகணும்? ம். படிப்புக்காக இப்ப தொழில் வேலை வாய்ப்புக்காக மைக்ரேஷன் ஆகலாம். ஆமா. இப்ப அரசு இல்லம் தேடி வருது. ம். இல்லம் தேடி கல்வின்னு இல்லம் தேடி சொல்றோம். கல்வி. ஒரு தொகுதியில இவ்வளோ என் தொகுதி மொத்தமே கிட்டத்தட்ட எப்படி போனாலும் ஒரு 15லேருந்து 16 கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கும். இந்த சரி. 16 கிலோமீட்டருக்குள்ள கிட்டத்தட்ட 3,50,000 மக்கள் வாழ்றாங்க. ம். இந்த 3,50,000 மக்கள் வாழ்றதுல ஒரு கலைக்கல்லூரி கூட இல்லைன்னா, ம். இப்படியும் மாநகராட்சி பகுதி இருக்கு, கிராம ஊராட்சி பகுதி ஆமா. இருக்கு, பேரூராட்சி பகுதி இருக்கு. சரி. படிக்கிறதுக்காக ஒரு பையன் வந்து இங்கேருந்து வெளிய போனா அவரோட காஸ்ட் எல்லாமே பார்க்கணும்ல. ஆமா. இன்னொன்னு மதுரை மாரி நகரத்துல வந்து ஒரு பையன் வீட்ல இருக்கிறது வந்து எப்படின்னா, காலையில காலேஜ் முடிச்சுட்டு போனா வீட்ல இருப்பாங்க. சின்ன வேலைகள் பார்ப்பாங்க, செய்வாங்க. இப்ப ம். கல்லூரின்னு போன இடத்துலனா அதுக்காக செலவினங்கள் அதிகமாகும். ம். அந்த பராமரிப்பு எல்லாமே கூட வரும்ல. சின்ன பார்ட் டைம் ஜாப் பார்த்து அந்த ம். வேலைய வச்சு கொஞ்சம் ரெவென்யூ. அவர் வீட்டுக்கான சப்போர்ட்டிவா இருக்க முடியாது. ம். ஸோ இந்த மாரியான மதுரை மேற்கு தொகுதியில வந்துட்டு, எப்படியும் திமுக ஒரு வலுவான கேண்டிடேட்டா ம். போடுவாங்க. ஒரு அமைச்சரையும் களமிறக்கி இந்த தொகுதிய வந்து கண்டிப்பா ம். ஜெயிச்சே ஆகணும். செல்லூர் ராஜுவை அகற்றி திமுகவுடைய கொடிய ம். பறக்க வைக்கணும்னு நெனைப்பாங்க. திமுகவை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? திமுகவ பொறுத்தளவு என்னன்னா, எங்க தொகுதியில வந்து எல்லாருமே குறுநில மன்னர்கள். இப்ப மாநகராட்சி வார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 23 வார்டு இருக்குன்னா, ம். இதுக்குள்ள ஒரு 5 குறுநில மன்னர்கள் இருக்காங்க. 5 குறுநில ஆமா. மன்னர்களா? 3 வார்டு வரும். அடுத்த ம். வார்டுக்கு இன்னொரு குறுநில மன்னர் வந்துருவாரு. அடுத்த வார்டுக்கு இன்னொரு குறுநில வந்துருவாரு. பேரூராட்சிக்குள்ள ஒரு குறுநில மன்னர் மாவட்ட இருக்காரு. செயலாளர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க வார்டு வரைக்கும் போயிட்டீங்க. இங்க வார்டு அளவுல தான் இருக்காங்க. இதுல அங்க என்ன வரைக்கும் பிரச்சனைன்னா, வந்துட்டாங்களா? இந்த ஏரியாவ தாண்டி இன்னொரு ஏரியாவுக்குள்ள மாநகர வட்ட செயலாளரால கூட போ முடியாது. அந்த எங்க பாக்க கட்சியுடைய ஆமா, செயலாளரே போ முடியாது. ஆமா. இப்படி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. ம். இந்த பாலிடிக்ஸ்னால தொகுதி முழுக்க பரவலாவும், ஃபெமிலியராவும், மக்களுக்கு தெரிந்த அடையாள முகமாவும் ஒரு முகம் கிடையாது. ம். மேற்கு தொகுதிய பொறுத்தளவு திமுக. திமுகவுக்கு. இங்க வந்து இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர் தான் இறக்கணும். சொந்த தொகுதியில இருக்கிற சொந்த கட்சியினர இறக்க வாய்ப்பு குறைவு தான் திமுக ம். பொறுத்தளவு. திமுக அந்த தொகுதிய பொறுத்தளவு ம். பெருசா விட்டுருச்சு. கவனமே செலுத்தல. சரி. இப்பதான் இந்த கூடுதல் கவனம் செலுத்துது. இங்க வந்து மூர்த்தி இப்ப மாவட்ட செயலரா வந்திருக்காரு. அவர் வந்து தடபுடலான அரசியல் பண்ணுவாரு. அந்த தடபுடலான அரசியல் வந்து எங்க தடபுடலான தடாலடி அரசியலா? திமுகவோட வட்டச் செயலாளர்ட்ட ஈடுபடாது. சரி. ஏன்னா இவங்க வந்து திமுக வட்டச் செயலர பொறுத்தளவு இவங்க வந்து இருப்போம், வைப்போம். அவங்க ரவுடிசம், கட்ட ம். பஞ்சாயத்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ம். இருக்கக்கூடியவங்க. மூர்த்தி அவருக்கான அரசியல். இது மக்கள்ட்ட மேலும் வெறுப்புணர்வு தான் ஏற்படுத்துமே தவிர, இது எந்த இடத்துலயும் திமுக பாசிட்டிவா அமையாது. இப்போ திமுகவுடைய தொழில்துறை அமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாட்டுல நாங்க 2 இலக்கு பொருளாதார வளர்ச்சியெல்லாம் அடைஞ்சுட்டோம். ம். அப்படி 2 இலக்க பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சுட்டோம்னு சொல்றாரு. அப்போ மதுரையில எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி? இப்ப மதுரை மேற்குல என்ன ம். மாதிரியான பொருளாதார திட்டங்கள், தொழில் வளர்ச்சி திட்டங்கள் ஏதாவது கொண்டு வரப்பட்டிருக்கா? அந்த மாதிரியான விஷயங்கள்ல திமுக எப்படி செயல்பட்டு? மதுரையில வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மாநகராட்சி வந்து ஒரு பட்டற ஆலைக்கு சீல் வச்சிருக்கு. ம். அந்த ஆலை வந்து அந்த வார்டு இருக்கிறது வந்து மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் சோலைராஜா அவர்களுடைய வார்டுல தான் நடக்குது. சரி. இது வந்து தன்னெழுச்சியாவே கார்ப்பரேஷன் வந்து ம். அவரோட நாலேட்ஜே இல்லாம அவர் வார்டுல இருக்கிற ம். ஒரு பட்டறை ஆலைய சீல் வைக்கிறாங்க. பூட்டிடுறாங்க. ஒரு 100, 150 தொழிலாளிகள். ஸ்டாஃப்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. சரி. நேரா அலுவலகத்துல வந்து அவர பார்க்குறாரு. எனக்கு இது தெரியாது ம். அப்படின்னு ஆன்சர் பண்றாரு அவரு. இந்த மாரியான விஷயங்கள் என்னன்னா, அரசும் கவர்ன்மென்ட் பாடியும் ம். கவர்ன்மென்ட் பாடியும், பொலிட்டிக்கலும்
அரசு நிர்வாக பிரிவும் அரசின் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இயங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு இந்த கனெக்ஷன் அரசை இயங்குறது வேற ஆளாகவும் அதிகாரத்தில் இருக்கிறது மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறவங்க வேற திசையை நோக்கி இருக்காங்க. அதிகபட்சமாக மக்கள் பிரதிநிதிகளுக்குள்ள வந்தால் கமிஷனுக்கும் கரப்ஷன்ஸ்க்கும் மட்டும்தான் இருக்காங்க. எதை திமுக வந்து கரப்ஷன் சொல்லி இந்த ஆட்சியை இதுக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ அதே விஷயத்த ஆள் தான் மாறி இருக்காங்களே தவிர விஷயம் அதே விஷயம் தான். அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. தொழில் வாய்ப்புன்னு சொல்றப்போ வந்து மைக்ரேஷன் தான் இங்கே அதிகப்படியாக இருக்கு. 3 லட்சம் வாக்காளராக இருந்தாலும் வீட்டில் ஒரு ஆள் வந்து தொழில் சம்மந்தமாக எங்கள் குடும்பத்தை சேர்ந்த யாருனாலும் சரி, வேற குடும்பத்தை இருந்தாலும் சரி, வேற இடத்துல மைக்ரேட் ஆனால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். மதுரையில் வந்து இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, திருச்சி மாதிரி கோயம்புத்தூர் மாதிரியான பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ் ஏரியா கிடையாது. ஒரு ஷிஃப்ட்டுக்கு 800 பேர் வேலை பார்க்கறதுக்கான ஒரு யூனிட் கூட கிடையாது மதுரையில், மொத்த மதுரையிலையுமே. புரியுது. மாவட்டத்துக்குள்ளேயே சரி. ஒரு ஷிஃப்ட்டுக்கு 800 பேர் வேலை பார்க்குற மாதிரி. திருச்சின்னா பெல் இருக்கு, கோயம்புத்தூர்னா இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்கு, எல்லாமே கூட இருக்கு. இங்கே அது மாதிரியான வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. இதுக்கான காரணமும் பழைய திமுகவின் ஆட்சி. அதாவது 2000 தான் இந்த தொழிலுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உள்ள வர காலகட்டத்தில் வந்து மதுரையின் திமுகவின் அடாவடியான அரசியல் காரணமா தொழில் முனைவோர், தொழில் செய்யக்கூடியவங்க, விரும்புனவங்க யாருமே மதுரையை தேர்ந்தெடுக்காம விட்டுட்டு போயிட்டாங்க. மற்ற ஊரை தேர்ந்தெடுத்த ஊர்கள்லாம் இன்னைக்கு வந்து தொழில் வளர்ந்து நிற்குது. மதுரை வந்து பின்தங்கிய நிலையில தான் இருக்கு. மதுரை பின்தங்கி இருக்குன்னு கவலைப்படுறீங்க. இப்போ மதுரை முன்னேற்றத்துக்கு நாம என்ன திட்டம் வச்சிருக்கோம்? நம்முடைய தொகுதியை வளர்க்கறதுக்கு, நம்ம தொகுதியை மாத்துறதுக்கு, நம்ம தொகுதியை மேம்படுத்துவதற்கு நாம என்ன திட்டம் வச்சிருக்கோம்? நம்ம தற்சார்பு பொருளாதாரம் தான் நம்ம கையில இருக்கிற எல்லாமே. இப்போ எங்க தொகுதியை பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்பள கம்பெனி இருக்கு சேந்திப்புற பகுதிகளில். அந்த அப்பள கம்பெனிகளுக்கு வந்து நிறைய அப்பள கம்பெனி மூடிட்டாங்க. சில்வர் பட்டறைகள் இருக்கு. இந்த செய்கிறவங்களுக்கான ஏன் அவங்க மூடுறாங்க, ஏன் அதெல்லாம் அரசு கொள்முதல் பண்ணி ஒரு மார்ஜின் மாதிரி வச்சு அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களுக்கான இன்வெஸ்டர்ஸை கொண்டு வந்து ஆர்டர் எடுத்து அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கணும், இருக்கிறத மூடாமல் பார்த்துக்கணும், புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். அந்த மாதிரியான திட்டங்களை நாம் தமிழர் கட்சி முன்னெடுப்போம். இது போக விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகள் அனைத்தும் இங்கே ஃப்ளாட் போட்டு விற்கப்பட்டுக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியாக. இன்னும் 5-10 ஆண்டுகளில் மேற்கு தொகுதியில் கிராம பகுதியிலே இல்லாத பகுதி அளவுக்கு மாற்றிடுவாங்க. லேஅவுட்ஸ் நிறையா கொண்டு வராங்க. அந்த லேஅவுட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லேஅவுட் நாம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இந்த இடத்துல விவசாயமே நடக்கலை 15 வருஷமா அப்படி இப்படின்னு போட்டு மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சிட்டிக்கு நகரம் வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. அதுக்கான பெருக்கங்கத்தை வந்து விவசாய நிலத்தை அழிச்சு இவங்க இடம் போடுறத முற்றிலும் அறவே தவிர்க்கணும். இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் அரசியல் கவனத்துக்கு கண்டிப்பாக பார்ப்போம். இது போக மக்களுக்கு வேண்டிய அடிப்படை பிரச்சனை வந்து குப்பை மேலாண்மை, கழிவுநீர் மேலாண்மை, இதெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும். இது போக வந்து வைகை நதி ஓரத்தில் அதிகமான கழிவுகள் கலக்கப்படுது. வைகை நதியே குப்பை ஆயிடுச்சு. அதனால வைகை நதியை வந்து மீட்டு உருவாக்கமே பண்ணணும். இது சுழற்சி முறையில் இந்த 5 ஆண்டுகள் நம்ம வந்தா மட்டும் செய்யறது இல்லை, இப்ப இருந்தே அதுக்கான பணிகளை துவங்கி ஆகணும். இதுல வந்து தனியார் நிறுவனத்தின் மீதும் பிழை இருக்கு, அரசு மீதும் பிழை இருக்கு, மக்கள் மீதும் பிழை இருக்கு. போற வழியில அப்படியே குப்பையை கூட்டிட்டு போறோமே ஆத்துல போயிட்டு, அது ஆறு அதுதான் சோறு போடுது, அதான் நீர் இருந்தா தான் சோறு, இந்த மாதிரியான பொது சிந்தனைகள்ல இருந்து மக்களுமே கொஞ்சம் வெளியில வந்துட்டாங்க. அதான் ஆதங்கமே. தண்ணீர் மாநாடுக்காக போட போறீங்க, ஸோ அதுக்காக சார்ந்து சொல்றீங்க. ஆனாலுமே நீர்நிலைகளை வந்து பராமரிக்கிறது ஒரு சிக்கலா இருக்கு. அரசு தன்னுடைய முழுமையான அந்த செயல்பாடுகளை நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களை விட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்க? அரசு கடுமையா இதை கண்காணிச்சிருக்கணும். அரசு இதில் கையாளத்துலையும் இதுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கவனக்குறைவாகவும் மெத்தன போக்காவும் இருக்கு. இதுதான் ஆதாரம். நீர் சார்ந்து செலவு பண்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா? செலவு பண்றாங்க. அந்த செலவினங்கள் எப்படி இது மாதிரி ஆகுதுன்னு இப்ப உங்களுக்கு உதாரணமா என்னன்னா, கோரிப்பாளையம் இருக்கு. கோரிப்பாளையத்துல இருந்து சரியா 1 கிலோமீட்டர் கூட வராது ஆறு. கோரிப்பாளையத்தில் 15 நிமிடம் மழை பெய்ந்தாவே தண்ணி தேங்கி நிற்கிது ஒரு நாளைக்கு. 1.5 நிமிஷம் தான், 1.5 கிலோமீட்டர் தான் ஆறு. அந்த ஆத்துல தண்ணியை கடத்த முடியலையே. ரொம்ப குறைவான தூரத்துல இருக்கு தண்ணி, இங்க உள்ள தண்ணி தேங்கிருதே, ஏன் கடத்த முடியல? அப்ப இவங்க வந்து சுத்திகரிக்கிறோம், கழிவை கண்காணிக்கிறோம், வைக்கிறோம், இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆனா ஒரு சின்ன சின்ன பேசிக்ஸான விஷயம் இவங்க பண்றது வந்து நம்ம குற்றச்சாட்டு சொல்லணுன்றதுக்காக குற்றச்சாட்டு சொல்றேன். நம்மளும் மக்கள்கிட்ட இருந்து வந்தவங்க தானே. அதனால நான் உணர்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, உணர்றதை வச்சுதான் நான் சொல்றேன். இவங்க வந்து எல்லாமே இதுக்குள்ள கமிஷனும் கரப்ஷன் தான் இருக்கு. அதிமுக அவங்களுடைய பாஜக, பாமக இப்படி ஒரு பெரிய கூட்டணியா தான் வருவாங்க. திமுக தங்களுடைய கூட்டணி பலத்தோட காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருமே ஒரு பலத்தை சேர்த்துட்டு தான் போறாங்க. ஒற்றையில் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி எப்படி இந்த களத்தை வெல்ல போகுது? நாங்க ஒற்றையில நிக்கல, மக்களோட தான் இருக்கோம். உங்களுக்கு நாம் தமிழர் வளர்ச்சியே இதுக்கான பதிலாகவே சொல்லலாம். 2016 2024 வரைக்கும் நாம் தமிழர் பெற்ற வாக்குகளும், நாம் தமிழர் பெற்ற சதவீதங்களும்
அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது ஒரு புரட்சிக்கான விதையா கூட நம்ம பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா, இப்ப 2016 வந்து நான் வந்து கல்லூரி ஆரம்பத்தில சேர்ந்திருக்கேன். சேர்ந்தோனே வாக்கு செலுத்துறேன். நான் செலுத்துறப்ப நானும், எங்க அப்பாவும் மட்டும் குடும்பத்தினர் மட்டும் தான் செலுத்துறோம். சரிங்க. 2019 வரப்ப எங்க சொந்தக்காரவங்க, எங்க அப்பா கூட பிறந்தவங்க வச்சவங்க, சித்தி, சித்தப்பா எல்லார்ட்டயும் பேசுறோம். சரி. ஒரு விவாதத்துக்குள்ள கொண்டு வராங்க. ம். 21ல நாம் தமிழர் தான் சரின்னு மொத்த குடும்பமும் செலுத்துனாங்க. ம். 24ல வரப்ப நல்லா எங்க குடும்பத்துக்கு சொந்தக்காரவங்க, நெருக்கமானவங்க, என்னை பத்தி தெரிந்தவங்க, நான் தத்துவத்தை புரிந்தவங்க, நாம் தமிழர் அரசியல உள்வாங்குனவங்க, அதிகமா வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு வந்து ம். ஒரு முடிவெடுத்து தான் சரி நாம் தமிழர் சரி அப்படின்னு வாக்கு செலுத்துறாங்க. அப்ப 2016ல ஆரம்பிச்ச பயணத்துல வந்து நான் ஒரு தனி மனிதன். 2019 எலக்ஷன்ல வரப்ப எங்க குடும்பம் முழுவதையும் நான் நாம் தமிழரா மாத்திட்டேன். ம். 2024ல வரப்ப என் உறவினர், சொந்த பந்தம் எல்லாமே வாக்கு செலுத்துற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்ப நான் வந்து ஒரு குடும்பஸ்தன். ம். எனக்கு திருமணம் ஆயிருச்சு. எனக்கு மாமியார், மருமக அப்படி இருப்பாங்க. ம். இப்ப நான் வந்து ஒரு ஆள் கிடையாது இன்னைக்கு. ம். நான் வந்து ஒரு 100, 150 பேருக்கான ம். பிரதிநிதி. என் குடும்பத்தில் தெரிந்த அடையாளமான முகமா இருக்கேன். இப்ப நான் சொல்றது வந்து எங்க குடும்பத்தில் உள்ளவங்க தட்டி கழிக்க மாட்டாங்க. நான் வந்து போடணும் அப்படின்னு கூட சொல்றது. டிஸ்கஷன் பண்றது ஆரோக்கியமா. ம். யாருக்கு ஓட்டு செலுத்த போறீங்க? இவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்கன்னு சொல்லி. தத்துவமும் கொள்கையும் தான் ம். நாம் தமிழரை இவ்வளவு மத்தவங்க முன்னேற்றி மாரி கொண்டு வந்து உங்க போகுது. மருமகன ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டீங்க. அப்படிலாம் இல்ல. ஏன் ஓட்டு போடுறீங்க? எதுக்கு ம். ஓட்டு போடுறீங்க? யாருக்கு போடலாம்? அப்படின்னு சொல்லி ஹெல்த்தியா டிஸ்கஷன் பண்றோம். ம். மக்களோட இன்டராக்ட் பண்றோம். அதனால இந்த 36,00,000 வாக்கு செலுத்தின இளைஞர்கள், பெரும்பாலும் இது இளைஞருக்கான கட்சின்னு தான் சொல்றாங்க. நீங்க அத டிஸ்கஸ் பண்றவே, அது வந்து பலன் குடுக்கும்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா. ம். அது உங்களுக்கான ஒரு கொஸ்டின வந்து நம்ம ட்ரிகர் பண்ணி விடுற மாரி தான். ஸ்டார்ட் ம். பண்ணி விடுறோம் ஒரு பொறிய. ம். அவங்களுக்கு இந்த பத்தியான பொது புத்தி இப்ப மக்கள் வந்து ம். அவங்களோட சுயநலமா கொஞ்சம் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ம். நம்ம வந்து என்னடா மக்கள் பக்கம் குறைவா பேசுறோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து இந்த ஏரியாவ பத்தி தெரியல. ம். இது அரசியல் இதுன்ற அன்னைக்குன்னு தேதி காசு குடுப்பாங்க. ஒரு ஓட்டு போடுவோம். ம். ஓட்டர் ஐடி இருக்கு. டைம் கிடைச்சா ஓட்டு போடுவோம். ம். வைப்போம். இப்ப தீபாவளிக்குன்னா ரூ. 5000 பஸ் குடுத்து கூட வந்து தீபாவளி கொண்டாடிட்டு போணும்னு நினைக்கிறவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்து அன்னைக்கு லீவு. அன்னைக்கு ஒரு ம். நாள் என்ஜாய் பண்ணிக்கிடுவோம். எதுக்கு ஓட்டுலாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு நெறைய பேர் தவிக்கிறாங்க. இது ம். சொசைட்டியோட பெரிய ம். சாபக்கேடு. சாபக்கேடா வந்துருது. இந்த விஷயத்த சேஞ்ச் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஓகே. மதுரை வந்து சாதி அரசியல்னு ஒரு களம்னு ம். ரொம்ப நாட்களாகவே பேசப்பட்டு வந்தது. ஸோ அத நாம் தமிழர் கட்சி உடைச்சிருக்கா? கண்டிப்பா. என் ம். கூட நிக்கிற யாரையுமே நாங்க சாதி பார்த்ததில்ல. சாதி யாருமே நாங்க கேட்டதில்ல. யாரும் ம். யாரும் நாங்கெல்லாம் தமிழர்கள், ம். தமிழ் தாயின் பிள்ளைகள் என்ற ஒருமைக்குள்ள தான் நாங்க ஒன்றிணைஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ம். இதுக்குள்ள வந்து எங்கள் சாதி வந்து பெரிய ஃபேக்டரா கிடையவே கிடையாது. நாம் தமிழர் களத்தை பொறுத்தளவு யாரையுமே ஒதுங்கி நில்லு வைக்கிறது. பிறமொழியாளர கூட நாம் தமிழர் கட்சி வந்து ஒதுக்குறது கிடையாது, வெறுக்கிறது கிடையாது. ம். ஆனா அப்படி ஒரு தோற்றத்த வந்து தொடர்ச்சியா நாம் தமிழர் மேல குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ம். எங்க கட்சி பொறுப்பினர் கூட அதிகப்படியான நபர்களை வந்து நாங்க பிறமொழியாளர்ல போட்டிருக்கோம், வச்சிருக்கோம். ம். அதனால இது தகுதியும், ம். உண்மையும், நேர்மையும் தான் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறதுக்கான அளவுகோலே தவிர வந்து சாதியும், மதமும், ம். மொழி, பிறமொழியாளர் அந்த கேட்டகரியாக்குள்ளலாம் நாம் தமிழர் கட்சி ஓகே. பார்க்கறதில்ல. இப்போ மதுரை வந்து ஒரு விதத்துல பாஜகவும் இப்போ கொஞ்சம் கையில எடுத்திருக்கு. ம். உள்ள வர முயற்சி பண்றாங்க. முருகனையும் கையில எடுக்குறாங்க. ஸோ இந்த மதுரையில இருக்கக்கூடிய அந்த பாஜகவுடைய அரசியல், அத எப்படி எதிர்கொள்றீங்க? எப்படி வந்து அத டேக்கிள் பண்ண போறீங்க? மதுரைய பொறுத்தளவு வந்து அதிகப்படியான குலதெய்வ வழிபாடுகள் தான். ம். இங்க காளி, கருப்பசாமி, சுடலமலைசாமி இவங்க இருக்காங்க. இவங்க சாய்பாபாவையும், ம். அனுமானையும் கையில இப்போ எடுத்திருக்காங்க. முருகர கையில எடுக்குறாங்கல்ல? முருகன கையில எடுத்திருக்காங்க. ம். மக்கள் முருகன் போவாங்க, சாமி கும்பிடுவாங்க. ம். வாக்குன்னு வரப்ப பிஜேபிக்கு செலுத்த மாட்டாங்க. ம். அது மக்கள்ட்ட வந்து இவங்க மக்கள்ட்ட நெருக்கமா இருக்கோம் ம். அப்படின்னு இவங்க அனுமான இந்த மாநாடு போ சொல்லுங்க. ம். சாய்பாபாக்கு மாநாடு போ சொல்லுங்க. ஒரு பையன் போமாட்டான். ம். இங்க முருகன கமர்ஷியலா ம். முருகன்றவர் வந்து இங்க தமிழ் கடவுளாகவும், ம். முருகன்னா ஈர்ப்பு ம். ஈஸியா கனெக்ட் ஆகுற விஷயம். அதனால தான் இந்த முருகன் மாநாட வந்து பிஜேபி இதுக்கு முன்னாடியே வீரத்தமிழர் முன்னணின்னு சொல்லி முப்பாட்டன்னு சொல்லி ம். எங்க அண்ணன் தான் மொத இத துவங்குனது. ம். இது இந்த பண்பாட்டு மீட்சியில வந்து நாம் தமிழர் கட்சி தான் இதுல முன்னோடியா இருக்கு. ம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் முருகன தூக்கிட்டு போறாங்க. அது முருகனுக்கான கூட்டம் தானே தவிர பாஜகக்கான கூட்டம் கிடையாது. சரிங்க. இப்போ மதுரையில வட இந்தியர்களுடைய வரவு எப்படி இருக்கு? எஸ்ஐஆர் பணிகள்ல வந்துட்டு அவங்களுக்கு வாக்கு கிடைக்கும்லாம் திரு சீமான் அவர்கள் பேசுறத பார்க்க முடியுது. ஸோ மதுரையில வட இந்தியருடைய வரவு, இருப்பு எப்படி இருக்கு? மதுரையிலே மையமா இருக்கிறது மீனாட்சி அம்மன் கோவில். மீனாட்சி ம். அம்மன் கோவில் இன்னைக்கு வட இந்தியர்களின் கூடாரமாவே மாறிடுச்சு. ம். அவங்க வட மாநிலத்தவர் வந்து இங்க வந்து இது 70ல் இருந்ததே அவங்க குடியேற்றம் இருக்கு. அவங்க வணிகம் செய்ய வந்தாங்க. இங்க மதுரையை பொறுத்தளவான ம். விஷயங்கள பார்த்தீங்கன்னா, வட இந்தியர்கள் ஆதிக்கம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ம். வாணிபம் செய்றதுக்கு வந்தாங்க. ம். பிரிட்டிஷ் படையெடுப்பு எப்படி பெற்று சுதந்திர இந்தியா ஆரம்பிச்சுச்சோ, ம். சுதந்திரத்துக்கு அப்புறம் அவங்க வணிகம் செய்றதுக்காக வந்தாங்க. வணிகம் செய்ய வந்தவங்க வந்து நம்ப தமிழ் மக்களுக்கு வேலைவாய்ப்பு குடுக்குற மாரியான ஒரு பின்பத்த உருவாக்கி குடுத்து, ம். இவங்க அவங்களுக்கான
கீழே அம்பாள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாளடைவுல அவங்க குடும்பம், திருமணம், மத்த தொழில் வாய்ப்புக்காக தொழில் அந்த விரிவுபடுத்துறப்போ வந்து அவங்க ஊர்ல இருந்துக்கான நபர்கள இங்க அமர்த்தி முதலாளி உட்கார முதல்ல வச்சுட்டாங்க. வந்துட்டான். அப்புறமா தொழிலாளியா கூட்டுறாங்க. தொழிலாளிய கூட்டுவாங்க. நம்மள தொழிலாளியா வச்சிருந்தாங்க. சரி. அப்புறம் நமக்கு நெறைய நிதி உதவிகள் செய்ற மாரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ம். மதுரைய பொறுத்தளவு அந்த பணம், நிதி, தொழில் முனைவோருக்கான பெரிய ஸ்கோப்பா வந்து இருக்கிற மாரி ஃபினான்சிங் கண்டுபிடிச்சாங்க. ப்ராசஸ் ஃபினான்சிங் அவங்க தான் பண்ற இருக்கும். மாரி இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மதுரையில இந்த எல்லா செக்டர்ஸ்லயுமே மதுரை அதிகப்படியான சொத்துக்கள நகர்ப்பகுதியில வச்சிருக்கிறவங்களும் இன்னைக்கு அவங்க தான். இந்தியர்கள் தான் அதிகமா வச்சிருக்காங்க. நம்ம பகுதியில உள்ள மக்கள் வந்து நாளடைவுல அவங்ககிட்ட கடன் பெறுறது, கடன அடைக்க முடியாம அவங்களுக்கே சொத்த எழுதி குடுக்கறது, ம். வைக்கிறது இந்த மாரியான விஷயத்த சொந்த வீட்ல இருந்தவங்க வந்து வாடகை வீடும், ம். வாழ்றதுக்காக இன்னொரு இடத்துக்கு மைல்கிரேஷன் ஆகுறதும், இந்த மாரியான விஷயங்கள் நடந்துருச்சு. ம். அவங்க வந்து செல்வந்தராவும், தனக்கான இடமா மதுரை மாத்திக்கலாவும், மீனாட்சி தனக்கான கடவுள் மாரியும், ம். மீனாட்சி அம்மன் கோயில் அதிகப்படியா இந்தியால வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ல வந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு அடுத்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் தமிழ்நாட்டில் அதிகப்படியான வட இந்தியர்கள் வர்றதுக்கான காரணமாவும் அதான் இருக்கு. ம். அவங்க வந்து மதுரைக்கு வந்து தனக்கான ஊர் அப்படின்னு நினைச்சிட்டு, ம். மதுரை இங்க பூர்வகுடி மக்களை வந்து வெளியேற்றுறதுக்கான பணிகள செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான மொத்த அடையாளமே இதான். ம். நீங்க ஒரு முறை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மதுரை மண்ணுல இருந்து சொல்றேன். நீங்க போய் பாருங்க. தமிழ் பேசுற மக்கள நீங்க அங்க பார்க்கிறதே அரிதிலும் அரிதா இருக்கும். ம். அது ரொம்ப வருத்தமாவும் இருக்கும். சரிங்க. இப்போ மதுரை மேற்கு தொகுதியில வந்து வேற என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு? குறிப்பாக திரு சீமான் அவர்கள் வந்து மாநாடு போடுறாரு. அது சார்ந்த மாரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? மலைகள் மாநாடும் போடுறாங்க. மேய்ச்சல் நிலங்களுக்கான ஆடு, மாடுகள் மாநாடு போடுறாங்க. இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்க தொகுதியோட ஏதாவது கனெக்ட் ஆகுதா? என் பகுதி வந்து அனைத்தையுமே உள்ளடக்கிய பகுதின்றதுனால வந்து இங்க அனைத்துமே தேவை. ம். அன்னநீ மலைகளின் மாநாட்டுல எங்க பகுதியில மலையும் இருக்கு. ம். அந்த மலைக்கான அவசியமும் இருக்கு. ம். அந்த பகுதியில இப்ப கீழமாத்தூர் இந்த மாதிரியான பகுதிகள்ல வந்து இப்ப அதே ஆடு மாடு மாநாடு போட்டாங்களா, ம். அந்த ஆடு மாடு மேய்ச்சல் நிலங்கள அனுமதிக்கல. அதுக்கப்புறம் போய் நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பா வந்து நீங்க அனுமதிக்கலன்னா வைக்கல. அங்க அனுமதி எப்படி குடுத்துட்டாங்கன்னா, ரூ. ம். 50 ம். மாசத்துக்கு மேய்க்கிறதுக்கு. ஒரு ஆட்டுக்கு மேய்க்கிறதுக்கு ரூ. எந்த 50. பகுதியில? கீழமாத்தூர்ன்ற பகுதியில வந்து சரிங்க. மலைப்பகுதியில வந்து ஃபாரஸ்ட் வந்து ம். நீங்க மேய்க்கணும்னா ரூ. 50 குடுக்கணும் ஒரு ம். ஆட்டுக்கு. பணம் கட்டி அப்படின்ற தான். பணம்ன்றது லஞ்சம். ஓகே. லஞ்சம் குடுக்கணும்னு சொன்னாங்க. சரி. என்ன இதுக்கு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க போய் மக்கள்ட்ட போய், ம். மக்கள் இந்த குறைகள சொல்றப்போ போய் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்ட்ட சொல்லி சண்டை போட்டு, "அப்படிலாம் கட்ட முடியாது. நாங்க மேய்ப்போம். எங்களுக்கு என்னவோ சட்டப்படியா நீங்க எதிர்கொண்டுக்கணும். அத நாங்க எதிர்கொண்டுக்கிறோம்." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்ப மக்கள் தொந்தரவு இல்லாம ம். ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மேய்ச்சல் நிலங்களை அல்லது மேய்ச்சல் உரிமையை மீட்பதற்கு ம். அந்த மாநாடு ஒரு விதத்துல உதவி ஆமா, இருக்குன்னு ஆமா. சொல்றீங்க. அந்த மாநாட்டுக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க. ம். சீமான வீட்டுக்கு கூட்டு போறாங்க. உங்க கட்சி எங்களுக்கு வந்து இங்க மாரி எங்க ஆடு மாட மேய்க்க விடாம பண்றாங்க. ம். நாங்க ஒரு 300 ஆடு வச்சிருக்கோம். ம். 200 மாடு வச்சிருக்கோம். இது வந்து மேவது இங்க. இது காட்டு மாடு. சரி. அது வந்து நான் எங்க மேய்க்கிறதுன்னு மக்கள் சொல்றப்ப, அத போய் அவங்களால தனி மனிதனா அவங்களால போராடி சாதிக்க முடியாத விஷயத்த வந்து, ம். ஒரு அரசியல் கட்சியா வந்து அவங்க நம்மகிட்ட வச்ச கோரிக்கைய நம்ம சாதிச்சு குடுத்துருக்கோம். ம். இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து பாஜக பி டீம் அப்படின்னு ரொம்ப நாளா ஒரு குற்றச்சாட்டு, ம். ஒரு நரேஷன் வைக்கப்பட்டுட்டு இருந்துச்சு. இப்போ நீங்க திமுக கிட்ட வாங்கிட்டு அதிமுகவை, தாவேக்காவெல்லாம் தாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யாருக்கு தான் பி டீம்? யார்கிட்ட தான் பெட்டி வாங்குனீங்க? நாங்க மக்களோட மட்டும் தான் கூட்டணி. யார்ட்டயும் நம்ம பெட்டி வாங்கல. சரி. அப்படி வாங்கியிருந்தாங்க சொல்ற எல்லா பேருமே இவங்க கிட்ட வாங்கிட்டாங்க, அவங்க கிட்ட வாங்கிட்டாங்கன்னு. தயவு செஞ்சு உங்ககிட்டயே சொல்றேன். அது ம். எங்க வாங்கியிருந்தாங்களோ எங்ககிட்ட சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. ம். நீங்க வாங்குனீங்கன்னா வாங்கி கூட குடுங்க. ம். உங்களுக்கு என்னவோ கமிஷன் அத ஏதாவது குடுப்பீங்களா? கமிஷன் கூட குடுத்துடுறோம். சரி. அதனால இவங்க மக்கள வந்து திசை ம். திருப்புறதுக்கான இவன எப்படி ஒருத்தவங்க வீழ்த்தலாம் அப்படின்னு ம். பார்ப்பாங்க எப்பயுமே. ஒரு விஷயத்த வந்து எப்பயுமே ஒரு தனி மனிதனும் சரி, ஒரு ஒரு மனிதனை இயல்புலா வந்து 2 விஷயம் தான் கலக்கடிக்க முடியும். ஒண்ணு வந்து பெண் மீதான தாக்குதலே, குற்றச்சாட்டு. அவதூறுகளையும் சொல்ல முடியும். ம். இன்னொன்னு பண விஷயம். ம். இந்த 2 விஷயமும் என்னன்னா, உளவியலாவே இந்த 2 விஷயமும் ம். விவாதத்துக்குள்ளேயே வராது. ம். விவாதத்துக்குள்ளேயே வராம சொன்னாவே நம்பப்படுற விஷயமா சொன்ன இருக்கும். உடனே தீர்ப்பு இது எழுதிருவாங்க. டிஸ்கஷனுக்கே வராது. ம். அதுதான் இதுல பிரச்சனையே. குற்றச்சாட்டு வந்தோனே தீர்ப்பு குற்றச்சாட்டு எழுதி வந்தா, இருக்கும். ம். பணம் வாங்கியிருப்பாரு. ம். அப்படின்ற மாரியான விஷயம். இது உளவியலாவே ம். பொது சிந்தனைன்ற புத்தி மாரி உண்மை நடந்துரும்னு இந்த யோசிக்க உண்மை மாட்டாங்க. இது எல்லா பொருளும் விவாதிக்கணும். ம். அதோட உண்மைத்தன்மைய ஆராயணும், வைக்கணும். அதுக்குள்ள இந்த 2 விஷயமும் பொருந்தாது. அதனால எப்பயுமே இந்த திராவிட கட்சிகள் வந்து இத விஷயம் ம். கையில எடுத்து குற்றச்சாட்டா பெண் விஷயத்த ம். இணைச்சு பேசுறது, வைக்கிறது அப்படின்ட்டு. தனிப்பட்ட விஷயங்கள பூரா பொதுவெளிக்குள்ள கொண்டு வரது. ம். 2வது விஷயம், இந்த மாரியான பணம் வாங்கிட்டாரு, வச்சுட்டாரு ம். அப்படின்ற மாரி குற்றச்சாட்டுகள அவதூறுகளையும் பரப்புறது. அதோட சரி. உண்மைத்தன்மைய நீங்க நிரூபிக்கணும்ல. ஒரு ம். குற்றச்சாட்டு வைக்கிறப்ப, நேரத்தில் இவர் வாங்கினார். அதை என் கண்ணால் பார்த்தேன். ம். அதானே நம்பப்படும். புரியுது. ஒரு குற்றச்சாட்டுன்றது. இது நடந்துருச்சு. பொத்தாம் பொதுவா சொல்றது. ம். அது அடுத்து அவங்களுக்கு டெவலப் பண்ண கூட தெரியாது. ம்.
இது எப்படி அடுத்த கொஸ்டின் கேட்டா, அதெல்லாம் தெரியுங்க என்கிட்ட சொன்னாருங்க ஒருத்தர். யார் சொன்னா? அதெல்லாம் சொல்ல முடியாது. முக்கிய பிரமுகர் பேசியிருக்காங்க அப்படின்னுவாங்க. சரி. இது வந்து இது ரெகுலர் குற்றச்சாட்டு. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு இதா பார்க்கறதில்ல. மக்களுமே இத ஒரு பெருசா பார்க்கறதில்ல. சரி. நாங்க மக்களோட கூட்டணி வச்சிருக்கோம். ஓகே. மக்கள நேசிக்கிறோம். எது தூய அரசியல்னு மக்களுக்கு புரிய வைக்கிறோம். எது அரசியல்னு சொல்லிக் குடுக்குறோம். எங்ககிட்ட கொள்கையும் கோட்பாடும் இருக்கு. அதனால எங்களுக்கு கூட்டணி அறவே தேவையில்ல. கூட்டணின்றது நம்ம கொள்கைக்கான சமரசம். அத நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் செய்யாது. சரிங்க. இப்ப கடந்த 2 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அரசியலே ஒரு பெரிய புரட்சிய தமிழ்நாடு அரசியலே புரட்டி போட்ட ஒரு கட்சி. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த தமிழக வெற்றி கழகத்த வந்து நாம் தமிழர் கட்சி, குறிப்பாக அதோடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய நீங்க, அநேகமா விஜய் வந்து உங்க தொகுதியில போட்டிட்டாலும் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. எப்படி எதிர்கொள்ள போறீங்க? விஜய் நமக்கு ஒரு நோ மேட்டர் என்னைய கேட்டா. அவர் பனையூர தாண்டி நோ வெளியே மேட்டரா? வந்து நோ மேட்டர் தான். சரி. இது வந்து ஒரு ஊதி பெரிய பெரிய பலூன் மாரி காட்டுறாங்க. ஒரு சரி. நாள்ல வெடிச்சிரும். விஜய் வந்து நான் வெங்காயத்தோட தான் ஒப்பிடுவேன். ம். உருக்கி உருக்கி கடைசி வரைக்கும் ஒண்ணும் இருக்காது. வெங்காயம் மட்டும் இருக்கும்ல? வெங்காயம் மட்டும் மிச்சம் சரி, தோலும் தொலியும் தானே இருக்கும். சரி. அதனால விஜய் வந்து இந்த அரசியல் களத்துக்கு வந்து அவர் எதுக்கான அரசியலுக்கு வரணும்? என்ன நோக்கம் இருக்கு? அவங்க மதுரையில கட்சியில இப்ப நீங்க ம். பார்த்தீங்கன்னாலும், பேசுனீங்கன்னாலும், அவங்களோட பொது சிந்தனைகள் என்ன இருக்கு? இப்ப அவங்க மதுரையில விஜய் மாநாடு தாண்டி அரசியல் போட்டாரு. இல்ல. மதுரையில மாநாடு போட்டாரு. அவ்ளோ கூட்டம் கூடிச்சு. மக்கள் அவ்ளோ பேர் ம். வந்தாங்க. வெளியூர்ல இருந்து வந்தாங்க, ம். உள்ளூர்ல இருந்து வந்தாங்க. ம். அவ்ளோ பேர் பார்த்தாங்க. அதெல்லாம் ஓட்டா மாறாதா? அப்படின்னு நெறைய பேர் கேட்கறாங்க. அது ஓட்டா மாறும். அது ம். எந்த கட்டத்துல மாறும்னா, அதோட ம். சதவீதத்தின் அடிப்படையில இருக்குல்ல. அது பெர்ஃபார்மன்ஸ். அதாவது விஜய்ன்னு ஒரு மாஸ். ம். விஜய்ன்னு நம்ம இவ்வளவு நாள் திரைப்படத்திலே பார்த்திருக்கோம். இவங்கலாம் வந்து பப்ளிக் டொமைன்ல இயங்காத ஆட்கள். விஜய வந்து பொதுத்தளத்துல நீங்க இயங்காதுங்க. பொது தளத்தில இயங்காத ஆட்கள். ம். இவங்கள போய் நீங்க நார்மலான இடத்துல பார்க்கவே முடியாது. ம். கடவுள் மாரி வருஷத்துக்கு 10 தடவ தான் காட்சி குடுப்பேன்னு சொல்லிட்டு, படத்துக்கு ஷூட்டிங்க்கும் ஒரு இடத்துல ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கிற மக்கள பார்க்கிறதும், ம். ஒரு ஆடியோ லான்ச்சுக்கும், திரைப்படத்துக்கு இப்படி அந்த அரிதாக ப்ரமோஷன்ஸ ஒட்டியே இருக்கிற காட்சியளிக்கக்கூடியவர்களா? காட்சி அறிக்கைக்கு இவங்கள தன்னை கடவுளாவே உணர்றாங்க. ம். இவங்கள கடவுளா பார்க்குற மாரி ஒரு கூட்டம் இருக்கு. ஓகே. இப்ப நீங்களும் நானும் இருக்கோம். நமக்கும் ஒரு சில பேத்த பிடிக்கும், வைக்கும். அவங்களுக்காக நம்ம ஒரு சில படத்த பார்ப்போம். ஆமா. எனக்கு இவன் நடிக்கிறது பிடிக்கும் ஆமா. அப்படின்றதுக்காக. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, முதல் நாள்ல ஒரு காட்சி பார்ப்போம். அது காலை காட்சியோ, மாலை மாலை. காட்சியோ, இரவு காட்சியோ. காலையில 4 மணிக்கு ம். போய் படம் பார்க்குறான்னா, அவன் வந்து அப் நார்மல் தான். தூக்கத்த விட்டு ஃபர்ஸ்ட் டே குடுத்து ஃபர்ஸ்ட் ஷோ. பார்க்குற ஃபர்ஸ்ட் ஷோ 4 மணிக்கு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, முதல் நாள் இரவே 10 மணிக்கு கொண்டு போய் ம். இருக்குது. இவங்க பண்ற அரசியல் வந்து தியேட்டர் அரசியல். ம். தமிழ்நாடு முழுக்க தியேட்டர்ஸ் இருக்கு. ம். அந்த தியேட்டர்ஸ சுத்தி வாழ்ற மக்கள் தனக்கான ரசிகனா இருக்கான். அவன் தான் இத பார்க்குறான். இந்த அப்நார்மல் காலைல 4 மணிக்கு போய் எந்திரிச்சு நைட்டு முழுக்க கொட்டடிச்சு ஆட்டம் போட்டுட்டு படம் பார்க்க போகுதுல்ல, ம். அந்த மொத்த கும்பல் ஒரு பகுதியில இணைஞ்சு ஒரு மாநாடு நடத்துனாங்கல்ல, அதுதான் நான் மதுரை மாநாடுன்னு சொல்றேன். ஓகே. ஸோ அந்த அவனுக்கு அந்த தியேட்டர்ல அவன் என்ன பண்ணுவான்? கத்துவான், விசில் அடிப்பான், கையில கிடைக்கிறத எறிவான், உடைவான். ம். மாநாட்டுல என்ன நடந்துச்சு? கிட்டத்தட்ட அதே மாரி தான். இவங்க வந்து இன்னும் அந்த தியேட்டரிக்கல் அரசியல வந்து பப்ளிக் டொமைன்ல கொண்டு சரி. வராங்க. இந்த அரசியல்ல ஒரு விளைவு தான் ம். 41 பேர் பலி. ஓகே. இந்த இடத்தில் தான் நாம் தமிழர் அதாவது நாம் தமிழர் வந்து இந்த அரசியல வெறுக்கிறோம். இப்ப விஜய் வந்து திரையரங்க மனநிலையில தான் அவருடைய தொண்டர்கள, ஆமா. ரசிகர்களா வச்சிருக்காருன்னு சொல்றீங்க. ஆனால் திரு சீமான் அவர்களும் கூட சினிமால இருந்து வந்தவர் தானே? ம். அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. சினிமால இருந்து வந்தவர் தானே திரு சீமான் அவர்கள். விஜயும் சினிமால இருந்து வந்தவர் தானே. 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? அவர் வரும்போது எதிர்க்காதவங்க, அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க இவர எதிர்க்கலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சீமான் அண்ணன் யாரு அப்படின்ட்டு மக்கள்ட்ட கேட்டோம்னா, ம். இன்றைய வந்து அவர் நடிச்ச படங்கள், அவர் புகழ்பெற்ற நடிகர், ம். அவர் செல்வந்தர், சினிமாவால் பலரும் அறியப்பட்டவர் அப்படின்லாம் கிடையாது. ம். அண்ணன் இயக்குனர். அண்ணனின் பெருசா பேசப்பட்ட படங்களே வந்து அவர் இயக்கிய தம்பி படமும், அவர் நடித்த மாயாண்டி குடும்பத்தார் படம் தான். 2 சரி. படம் தான் இருந்தாரு. சிந்தனைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். பொது சிந்தனை, மக்கள் அரசியலுக்காக அவர் பயணித்த காலம், நாம் தமிழர் துவங்குறதுக்கு முன்னாடியே பல மேடைகள், பல கட்சிகள், பல இயக்கங்கள்ல பேசியிருக்காரு. ஆமா. எங்க இருந்தாலும் தமிழ் தேசியத்துக்காகவும், தமிழுக்காகவும், ம். உயிராகவும், உணர்வாகவும் நின்றுருக்காரு. இந்த தளத்தில் இருந்து தான் வந்திருக்காரு. ம். அவர் வந்து உழைக்காம இந்த இடத்துக்கு வரல. ம். ஒரு தனி மனிதனா அவர் ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி, அந்த சித்தாந்தத்தை மெனக்கெட்டு ம். வச்சு தான் இந்த கொள்கை கோட்பாடோட இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அதனால வந்து அரசியல் தளத்தில் சினிமாக்காரரா சீமான் அண்ணனை எப்பயுமே பார்க்கறது முற்றிலும் தவறான விஷயம். ஓகே. அரசியல் களத்துல அரசியல்வாதியா விஜய பார்க்கறது அடிப்படையே முரணான விஷயம். சரி. தொகுதியில இருந்து தமிழ்நாடு பிரச்சனை வரைக்கும் நிறையவே பேசியிருக்கோம். நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.